ரேஷன் கடையில் போடுகின்ற அரிசி நல்லா இல்லை, பருப்பு நல்லா இல்லை, எண்ணெய் நல்லா இல்லை, மருத்துவமனைக்கு போனால் மருத்துவமனை நல்லா இல்லை, பேருந்தில் போனால் பேருந்து நல்லா இல்லை, பேருந்தில் போகும்போது சாலை நல்லா இல்லை, பள்ளிக்கூடம் போனால் பள்ளிக்கூடம் நல்லா இல்லை, பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் சரியாக பாடம் நடத்தல, மதிய உணவு நல்லா இல்லை, காலை உணவு நல்லா இல்லை, காலை உணவுடன் சேர்த்து போடுகின்ற முட்டை நல்லா இல்லை. ஆனால் வாரம் ஒரு நாள் போடுகின்ற பிரியாணி மட்டும் நல்லா இருக்குமா? நம்மலாம் ஸ்டார் ஹோட்டல் கூட போயிருக்கோம். அங்கே ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா தெரியும் எத்தனை நாள் சிக்கனு, எத்தனை நாள் மீன் செத்து போய் ஐஸில் கிடக்கும்னு சொல்லிவிட்டு. ஸோ காசு கொடுத்து வாங்கி சாப்பிடுகின்ற நான் வெஜிடேரியனே அப்படி இருக்கும்போது இலவசமாக கொடுக்கின்ற பிரியாணி எப்படி நல்லாயிருக்கும்? அது மட்டும் இல்லை, இன்றைய காலகட்டத்தில் ஆயில் பொருள் சாப்பிடக்கூடாதுங்கிறீங்க. ஆனால் நீங்களே வந்து பள்ளியில் வாரம் ஒரு நாள் சிக்கன் பிரியாணி போடுவோம் அப்படின்னு ஆய்வு நடத்தி கொண்டு இருப்பதாக சொல்கிறீங்களே, நியாயமா? எங்கேயாவது கழிப்பிடம் சரியாக இருக்குதா? முதல் கையெழுத்து போட்டிங்களே, கண்காணிச்சிங்களா? முழுமையாக எல்லா பள்ளியிலும் வந்து கழிப்பிடங்கள் வந்து விட்டதா? இல்லை பள்ளிகளுக்கு அருகாமையில் போதைப் பொருள் விற்றாவோ இல்லை டாஸ்மார்க் இருந்தாவோ அவ்வளோதான், சோழி முடிஞ்சது. நீங்கள் அதெல்லாம் இல்லாமல் இருக்குதா? எல்லாவற்றையும் ஒரு ஆய்வு நடத்தி விட்டு, ஆமாம் பள்ளிக்கு அருகாமையில் வந்து எந்த இடத்துலையும் பார்கள் கிடையாது, டாஸ்மார்க்கு கிடையாது, பள்ளி பிள்ளைகள் மத்தியில் வந்து வன்முறை கிடையாது, சாதிய எண்ணம் கிடையாது, போதைப் பொருள் புழக்கம் கிடையாது, எல்லாவற்றையும் உறுதிப்படுத்திட்டீங்களா? ஆனால் இவையெல்லாம் நீங்கள் வந்து கண்காணிக்க வேண்டியது, முக்கியமாக மக்களுக்கு தர வேண்டியது. அதை விட்டு ஜெயலலிதா அவர்கள் சுண்டல் கொடுத்தாங்கோ, கலைஞர் அவர்கள் முட்டை கொடுத்தாங்கோ, நாங்கள் பிரியாணியே கொடுத்தோம், இந்த பெருமையெல்லாம் வேணாம். ஏன்னா எத்தனை பேருக்கு பிரியாணி ஒத்துக்கணும்னு தெரியாது, அதே மாதிரி எத்தனை பேர் நான் வெஜிடேரியன் சாப்பிடுவாங்கன்னு தெரியாது. மாணவர்கள் மத்தியில் இந்த பிரியாணியினால் ஒரு பாகுபாடு வரணுமா? சொல்லுங்களேன் பார்க்கலாம். அதனால் காசு கொடுத்து ஹோட்டலில் போய் சாப்பிடுகின்ற பிரியாணியே வந்து எந்த அளவுக்கு பாதுகாப்புன்னு தெரியல. ரெண்டாவது, இந்த பிரியாணியை யார் சமைப்பா பாதுகாப்புடன், யார் பாதுகாப்பாக கொண்டு வருவாங்கன்னு தெரியல, பாதுகாப்பாக யார் பரிமாறுவாங்கன்னு தெரியல. அதனால் பிரியாணி போடுற ஐடியாவை விட்டுட்டு பாடத்திட்டத்தை நல்லா தரமானதாக கொடுங்க. ஏன்னா பீகார்காரன் கூட நீட்டில் முதலிடம் வரான். ஆனால் ஆண்டாண்டு காலமாக படித்த தமிழ் சமூகம் இந்த நீட்டை பார்த்து பயப்படுதுன்னு சொல்கிறாங்க. கடந்த காலத்தில் சமச்சீர் கல்வி என்று சொல்லிவிட்டு கலைஞர் பாடத்திட்டம் கொடுத்தாங்க பாருங்க, அந்த மாதிரி கொடுக்காதீங்க. எந்த மாணவனாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் நீட்டை எதிர்கொள்கின்ற அளவுக்கு தரமான பாடத்திட்டம். நீட்டா தமிழ்நாட்டில் இருந்தாண்டா ஃபஸ்ட்டு மார்க்கு அப்படின்னு எக்ஸாம் வைக்கிறதுக்கு முன்பாகவே வந்து அகில இந்தியா முழுவதும் செய்தி பரவணும். அந்த அளவுக்கு தரமான கல்வியை கொடுங்க. ஆசிரியர்களை பாடம் ஒழுங்காக நடத்த சொல்லுங்க. மாணவர்கள் மட்டம் அடிக்காமல் பள்ளிக்கூடத்துக்கு வர சொல்லுங்க. பள்ளிக்கூடம் முடிஞ்சுதா ஒழுங்காக வீட்டில் போய் படிக்க சொல்லுங்க. ரெண்டாவது, பெற்றோரை கூப்பிட்டு அவங்களுக்கு ஆலோசனை வழங்குங்க. மாணவர்களை வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் முழுகாத அளவுக்கு பார்த்துக்க சொல்லுங்க. அது மட்டும் கிடையாதுங்க, மாணவருடைய எதிர்காலம் நீட்டு மட்டும்தான் இல்லை, பல்வேறு வகையிலும் முன்னேறலாம் என்று மாணவர்களுக்கு வேற வழியை காட்டுங்க. அது மட்டும் இல்லை, அவங்க படித்து முடிப்பதுக்குள்ளாக ஒரு கைத்தொழிலையும் கற்று குத்துருங்க. அதோட இந்த நான் வெஜிடேரியன் போகிறதெல்லாம் விட்டுடுங்க. ஏன்னா கீதா ஜீவன் அவர்கள் அமைச்சராக இருக்கும் பொழுது முட்டை போட்டாங்க, முட்டை அழுகி இருந்தது. ஆனால் நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு என்னாச்சு தெரியுமா? முட்டைக்குள்ளே கோழி குஞ்சியே வந்துடுச்சு. ஸோ சாதாரண முட்டையே உங்களால் தரமாக கொடுக்க முடியலன்னா சிக்கன்லாம் எவனோ ஒருத்தன் தலையில் கட்டுவான், அதை கொண்டு வந்து சமைச்சு போடுறதா? அதனால் நான் வெஜிடேரியன் உணவு தரமானதாக இருந்தாலும் நம்பிக்கைக்குரியதாக இருக்காதுங்கோ. அதனால் தயவுசெய்து பள்ளியில் நான் வெஜிடேரியன்லாம் போடாதீங்கோ. கொல்லாமை என்ற அதிகாரம் திருக்குறள் இருக்குது. திருவள்ளுவரே வந்து நான் வெஜிடேரியனா இல்லை, சைவம் சாப்பிட சொல்லியிருக்கிறார். அப்புறம் மாணவர்களுக்கு மட்டும் எதுக்கு நான் வெஜிடேரியன்?